ஹலோ யூஸ் வெல்கம் டு த கேஸ் ட்ராமாஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மை டிமன் கொரியன் ட்ராமா பார்ட் 10 டைம்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்காதுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருவோம் கைஸ். சரி வாங்க கைஸ் நம்ம ரீக்கப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் கைஸ், மை டிமன் கொரியன் ட்ராமா இது 10 எபிசோடு வந்துருச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் எபிசோட் தான் இருக்குது. உங்களுக்கு நடுவில் டெய்ல் ஆஃப் 90 கொரியன் ட்ராமா வேணும்னா நீங்கள் கேட்கலாம் கைஸ். எனக்கு நான் ஓட்டிங் தரேன், உங்களுக்கு யார் அதிக ஓட்டிங் தரீங்களோ அந்த ட்ராமா தான் கைஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ் நம்ம ரீக்கப் பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம கோவாங்கும் டோய்க்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம். இப்போ நம்ம டோய்க்கும் கோவாங்கும் ஃபோட்டோ ஷூட் தான் நடந்துட்டுருக்கு. நம்ம கோவாங்க்கு எப்படி போஸ்ட் கொடுக்குன்னே தெரில. தூரம் நிற்க சொன்னால் ரொம்ப தூரமாக போயிடுறாரு, கிட்ட நிற்க சொன்னால் ரொம்ப கிட்ட வந்துடுறாரு. அதில் நம்ம டோய் பார்த்து முறைச்சிட்டு இருக்கவே கோவாங்கும் என்ன சும்மா இப்படி முறைக்காத, எப்படி போஸ்ட் கொடுக்குன்னு எனக்கு சொல்லித்தா, இல்லாட்டி நான் கவர்மெண்ட் போயிடுவேன் சொன்னேன். நம்ம டோய் சொல்கிற மாதிரி ஒழுங்காக போஸ்ட் கூட சொல்கிறாங்க. இப்போ அப்படியே காமிச்சாங்கன்னா பார்க் என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு பாஸ் ரொம்ப அழகாக இருக்கார் சொன்னேன். நம்ம ஷின்னும் உங்கள் பாஸோட எங்கள் மேடம் தான் ரொம்ப அழகாக இருக்காங்க சொன்னேன். ஒன்று நம்ம பார்க்கும் நான் அப்படி சொல்ல மீன் பண்ணல, நான் வந்து சாதாரணமாக அழகாக இருக்காங்க சொன்னேன். நம்ம ஷின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கையில் ஒரு நோட் புக் வச்சுருந்தாங்க, அதை எடுத்து இப்படி வீசுகிற மாதிரி நம்ம பார்க்க பயமுத்துறாங்க. இப்போ 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து என்ன மேரேஜ் கப்பல் மாதிரியே இல்லை, மேரேஜ் கப்பல்னால் கிட்ட வந்து நிற்பாங்க, நீங்கள் தூரமாகவே நிற்கிறீங்க சொன்னேன். நம்ம கோவங்கால என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது சொன்னேன். நம்ம டோயும் கான்ட்ராக்ட் ஞாபகம் இருக்குல்ல, ஒழுங்காக பண்ண நான் சொல்லுறதெல்லாம் சொல்கிறாங்க. உடனே நம்ம கோவங்க சலிச்சுக்கிட்டு சரி சொல்லி வந்து கிட்ட நிற்கிறாரு. ஒன்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே காமிச்சாங்கன்னா இப்போ அப்படியே 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது அங்கே நமக்கு கோவங்க இப்போ அவன் மட்டும் தனியாக ஃபோட்டோ கொடுத்துட்ருக்கான். பார்க்கு சூப்பர் பாஸ் சொல்கிறான். இப்போ சேனை தான் காமிக்கிறாங்க. சேனை பார்த்தோம் நம்ம டோய் வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் பார்த்து பேசுறது வேற. நம்ம கோவாங்க பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இப்போ சேன் என்ன சொல்கிறான்னா, டோய் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், கோவாங்க எல்லாருமேலேயும் ரூடாக நடந்துக்கிட்டா கூட உண்மை நல்லா கேரிங்காக தான் நடந்துக்கிறான், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்து தான் வரேன் சொல்கிறான். அது மட்டும் வந்துடாத, நான் எப்போவும் உன் கூட தான் நான் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் என் ஃபுல் சப்போர்ட்டும் உனக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே செக்யூரிட்டிஷன் வந்து கார்லாம் டெக்கரேட் பண்ணி அங்கே ஒரு கார் எடுத்துன்னு வந்துருவோன்னே. உடனே நம்ம கோவங்கோ சேனை வெறுப்பேற்றுற மாதிரி நம்ம டோயை பார்த்து டியர்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே நம்ம டோயும் இவருக்கு இப்போ புதுசாலாம் பேசலாம் சொல்லி வச்சுருக்கும் போதே நம்ம அங்கே வந்து சரிவா நம்ம போகலாம், காரில் வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் சொன்னே. நம்ம டோயும் சரி இதான் சொல்ல முடியாமல் வந்துடுறாங்க. உடனே நம்ம கோவங்கோ நம்ம சேன்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மேலாம் டோய்கிட்ட வந்து அப்பப்போ பேசிகிட்டு இருக்காத, ஏன்னா 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு சொல்கிறான். காரில் போகும்போது கூட சேனை வெறுப்பேற்றி தான் போகிறான். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருவே. அவங்க யாருக்கிட்டே பேச பிடிக்காம கண்ணாடிலாம் போட்டு உடைக்கிறாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்க் வந்து சொல்கிறான் இந்த விஷயம் உனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிச்சுன்னா நான் இதுமாரி தான் பண்ணியிருப்பேன், அதனால தான் நான் சொல்ல சொன்னோன்னே. உடனே நம்ம நீ பேச சொன்னே தான் பார்க் சொல்கிறா இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு. பாஸ் அவரோட பவர் எல்லா வாரத்துக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜே பண்ணியிருக்காரு சொன்னால் கூட நம்ம ஒத்துக்காமல் இவ்வளோ பெரிய மேரேஜ் நடந்திருக்கா எல்லாம் சும்மாவா, எனக்கு போங்க எனக்கு யாரையும் பிடிக்கல சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே காமிச்சாங்கன்னா நம்ம டென்ஷனாக இருக்க மாதிரி தான் அங்கே இருக்க கில்லரும் டென்ஷனாக இருக்கான். எப்படி இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு. இப்போது டோய்க்கு போடுற ஸ்கெட்சில் இப்போ நம்ம கோவாங்க்கு தான் போடணும், அவங்க கூட இருக்க பாடி கார்டுக்கு தான் சொல்லி நம்ம கோவாங்க்கு ஸ்கெட்ச் போடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா இப்போ கோவாங்க டோயை தான் காமிக்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் மேரேஜ் நடனால 2 பேரும் ஒரே ஃப்ளாட்டில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு டோயோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருந்துச்சு, இப்போ கோவாங்கோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் வச்சு பாஸ்வேர்டு மேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த வேலைலாம் முடிஞ்சுனே டோய் உள்ளே கூப்பிடும்போது நம்ம கோவாங்க இதையும் உடச்சிட்டோன்னா சொல்லும் போது இல்லை இது இன்னும் கொஞ்சம் இது ஹையான பாஸ்வேர்டு சொன்னோன்னே நம்ம கோவாங்க கம்மன் ஆயிடுறான். இப்போ அப்படியே உள்ளே வரும்போது நம்ம டோயை திடீர்னு கட்டி பிடிச்சி இழுத்துடுறான். பார்த்தா அங்கே இருக்க எல்லா ரூமுக்கும் அங்கே ஃபுல்லாக குப்பை மாதிரி கலைஞ்சி போட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக கில்லர் தான் வந்து தேடி இருப்பான் ஒன்று சொல்லும்போது உடனே நம்ம டோயும் அதெல்லாம் பார்த்து பயப்படாத சொல்கிறாங்க. கொஞ்ச நாளாக என் வெட்டிங்க்கு தேவைனால நான் எல்லாத்தையும் கலைச்சி போட்டு வச்சுருக்கேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை பயப்படாத சொல்கிறாங்க. சரி இப்போ கூட நான் அதை ரெடி பண்ண நான் டயர்டாக இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ அங்கேயே பார்த்து தூங்கு சொல்லிட்டு நம்ம டோய் அங்கேயே ஷோபாவில் பார்த்து தூங்கிடுறாங்க. கோவாங் பார்த்து இல்லை செம்ம ஷாக் ஆகிட்டான். எவ்வளோ ஒரு கம்பெனியோட சிஇஓ பார்த்தா இப்படி லோன்லியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சொல்லி நம்ம கோவாங்க நம்ம டோய் கையை பிடிச்சி நம்ம டோய்க்கு இந்த வீட்டு சுத்தம் பண்ணதில் வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறான். உடனே நம்ம டோய் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இன்னொன்று ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு வீட்டில் சாப்பாடு செஞ்சு தெரியா கேட்டுனே. நம்ம கோவாங்க நான் உனக்கு வேலைக்காரன் இல்லை, நான் இப்போ உன்னோட ஹஸ்பண்டு மேரேஜ் ஆகிடுச்சு சொன்னோன்னே நம்ம டோய் சரி எனக்கு இது வேணாம் வேறு ஒரு வேலை இருக்குது வெளியே வா சொல்லி வெளியே கொண்டு போகிறாங்க. வெளியே பார்த்தா அங்கே ஒரு அந்த டஸ்ட்பின் தான் இருக்குது. அது டஸ்ட்பின் கிடையாது, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் மற்றவங்க யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க அதுலேருந்து எடுத்து, அதுமாரி ஒரு டஸ்ட்பின் தான் அது.
அதுலேருந்து நம்ம டோய் கிட்டேருந்து நம்ம கோவாங்க அங்கே என்ன வேணும் கேட்குறாரு. பார்த்தா அங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக வெளியே வருது. பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸில் ஹாய்லாம் சொல்லுது. பார்த்தா ஒரு வாட்டி நம்ம டோய் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டிருப்பாங்க, அந்த ட்ரெஸ் தான் வருது. நம்ம கோவாங்க வேறு கேட்குறான், இந்த ட்ரெஸ் உனக்கு கண்டிப்பாக வேணுமா, இதோட நல்ல ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கலாம், இது வேறு சொன்னேன். நம்ம டோய் அதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுறாங்க. கோவாங்க தான் பாவம் அந்த துணி எல்லாத்தையும் திருப்பி அந்த பாக்ஸ்லேயே போடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா சேனை தான் காமிக்கிறாங்க. சேனை எல்லாத்தையும் நம்ம கோவாங்க பற்றினா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது நம்ம கோவாங்கோட ஆஃபீஸ் தான். அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 1977 ஆரம்பிச்சிது. ஆனால் அது இன்னும் ஓடிட்டு இருக்குன்னா அது எப்படி ஃபவுண்டேஷனை பற்றி வேறு ஏதாவது நியூஸ் கிடைக்கிறான்னு அந்த நியூஸ் போட்டவங்கிட்ட போய் கேட்டுட்ருக்கான் ஃபோன் பண்ணி. இப்போ அப்படியே நம்ம டோய் தான் வச்சுட்ருக்காங்க. அந்த கில்லரோட பாஸ் யாராக இருக்கணும் சொல்லி அந்த கண்டிப்பாக அந்த மியாங் தான் இருப்பான். ஏன்னா நம்ம மேடம் ஜூஸ் எடுத்த அப்புறம் கூட அவன் ஒரு மாதிரி தான் பண்ணியிருந்தான். மேரேஜ் இடத்துல கூட அவன் மாரி தான் சிரிச்சிருந்தேன் என்னை பார்த்து. அப்போ கண்டிப்பாக மியாங் தான் இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ அப்படியே காமிச்சாங்கன்னா எதை காமிக்கிறாங்க, அவங்க வந்து நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் டேஸில் வராங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு அவங்க நைட் டேஸ்லாம் போகிறான். அவங்க பார்த்தோன்னே என்ன பேசுறது ரெண்டு பேருக்கும் தெரியல. தள்ள வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் முடிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம கோவங்கும் நம்ம பண்ண இன்னைக்கு பிளான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம போய் தூங்க போடுறது தான் சொல்லி ரெண்டு பேர் தனித்தனி பெட்ரூமில் போய் தூங்குறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் திரும்பி படுக்கிறாங்க. சுத்தமாக யாருக்கும் தூக்கம் வரல. அதில் நம்ம கோவங்க டோயும் குட் நைட் சொல்லிட்டு தானாகவே சொல்லி தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கோவாங்க ஒரு ட்ரீம் வருது. அது என்ன ட்ரீம்னா, அவன் ஏதோ ஃபாரஸ்ட் பிளேஸில் போகிற மாதிரி இருக்குது. பழங்கால ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பின்னாடியிருந்து ஒருத்தன் வந்து கோவான்னு சொல்லி நீங்கள் எப்படி இங்கே வரலாம், இது கண்டி உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பிரச்சனை அவங்க சொல்லி கேட்கும்போது உடனே நம்ம கோவாங்க அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாமே இருக்குது, நீ இப்போ தான் மாட்டி விட்டுற வாய மட்டும் போயா சொல்லிட்டு போகிறான். போயிட்டே இருக்கும்போது அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வாட் டான்ஸு ஒருத்தவங்க ஆடிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரில, அது ஃபேஸை கூட நம்மளுக்கு ரிவீல் பண்ணல, கோவாங்கோ தெரியல. இப்போ அப்படியே நம்ம கோவாங்க ட்ரீம்லேருந்து அப்படியே ஏஞ்சிக்கும் போது நம்ம கோவாங்க யோசிக்கிறான், யார் அந்த பொண்ணுன்னு யோசிக்கிறான். இந்த மாதிரி ட்ரீம்லாம் ஏன் நம்மளுக்கு அப்பப்போ வருது, யார் அந்த பொண்ணு கூட தெரியல, சும்மா நம்ம கனவுல வந்து இனிமேல் டிஸ்டர்ப் ஆகுது சொல்லி ஓச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. வெளியே என்ன சத்தம் கில்லர் தான் வந்துட்டானா. போய் பார்த்தா நம்ம டோய் தான் அங்கே பாலம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே என்ன நீ காத்தாலும் எந்த இது சாப்பிட்டுட்டு கேட்கும்போது இது ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது, நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு சொன்னேன் நம்ம கோவாங்க்கு. அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு அந்த இன்ஸ்டன்ட் காஃபி வேணா இருக்கா கேட்கும்போது அதெல்லாம் இல்லை சொன்னேன். நம்ம கோவாங்க டென்ஷன் ஆகிட்டான். ஒரு வீடு இல்லை அது கூட இல்லையா கேட்கும்போது நான் காஃபி குடிக்க மாட்டேன், அதில் எனக்கு இல்லை, அது எனக்கு ஏன் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்கன்னு நம்ம கோவாங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டான். உடனே நம்ம டோயும் இப்போ அந்த கில்லர் யார் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். நம்ம கோவாங்க எனக்கு வீக்கெண்ட் ஆகிடுச்சு, இப்போ நான் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும், இப்போலாம் எனக்கு ஒன்றால் ஹெல்ப் பண்ண முடியாது சொன்னேன். நம்ம டோயும் அதெல்லாம் முடியாது, ஹெல்ப் பண்ணி ஆகணும், அந்த கில்லரோட பாஸ் நான் மியாங் தான் நினைக்கிறேன், ஏன்னா எப்போத்தாலும் அவன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது சொல்லும்போது இப்போ அந்த மியாங்க தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஜூடோ ப்ராக்டிஸில் இருக்கான். அங்கே இருக்க ஒரு பையன் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் விட்டு அவன் இறந்துருப்பான். இருந்தாலும் மற்றவங்கள பிடிச்சி மியாங்க தள்ளி விட்டுறாங்க. பார்த்தா அவன் மயக்க போட்டே வந்துட்டான். உடனே மியாங்க இதான் சாவல, எதுக்கு அப்படியே செத்த மாரி நடிச்சிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே மியாங்க நான் பாத்ரூம் போகிறேன் சொல்லிட்டு ரெஸ்ட்டும் போகிறான். உடனே நம்ம டோயும் அங்கே மேக்கப்லாம் போட்டு நல்லா யாருன்னு தெரியாத மாதிரி நல்லா சன்கிளாஸஸ்லாம் போட்டு வராங்க. இப்போ நம்மளுக்கும் அவங்க எதுக்கு இது மாதிரிலாம் வேஷம் போட்டு இருக்கட்டோன்னே அந்த கில்லர் நம்ம தான் வந்திருக்கோன்னு கண்டுபிடிக்க கூடாதுல, நான் தான் சொன்னேன். நம்ம கோவங்க அவன் கண்டுபிடினா கூட பரவாயில்ல, மற்ற ஜனங்களாம் ஒன்று பார்த்தாங்கன்னா ஏதோ திருட தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டுருவாங்க. ஸோ இன்னும் நம்ம டோயும் அதெல்லாம் அவுத்துட்டு இப்போ அப்படியே போகிறாங்க. பவர் யூஸ் பண்ணி அப்படியே டெலிபோர்ட்டேஷன் ஆனால் இப்போ பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்ட் ரூமில் தான் இருக்காங்க. உடனே நம்ம டோயும் சரியாக வேலை செய்தா இல்லையா, சரியாக வேலை செய்தா போகும்போதே அவனோட ஃப்ரெண்டு வந்துடுறான். ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான், நீ எதுக்கு அதுமே பண்ணுற, கொஞ்சம் விட்டா அவன் செத்துருப்பான், இது மெட்டீரியல்லாம் பண்ணா சொல்லும்போதே சைக்கோ மாரி அவன் ஃப்ரெண்டை பார்த்து மறைச்சிருவே, அவனே பயந்து ஓட்டான். உடனே நான் என்ன பண்ணேன், நான் சாதாரணமாக அவனை போட்டு ஜூடோ ப்ராக்டிஸ் தானே பண்ணேன், அதுக்கு எல்லோரும் இப்படி கத்துறாங்க, என் மேலே ஏதோ தப்பு இல்லை சொன்னோன்னே நம்ம ரோவங்க டோயும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அப்படியே வெளியே வந்தாங்கன்னா அவன் எங்கேயே கார் எடுத்துன்னு கிளம்புறான். உடனே நம்ம டோயும் அவசரப்பட்டுட்டு சீக்கிரம் என் கையை பிடி நம்ம திருப்பி டெலிபோர்ஷன் ஆகி அவன் பக்கத்தில் போனோம் சொல்லும்போது நம்ம கோவாங்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இப்போ கண்டி டெலிபோர்ட்டேஷன் ஆனோன்னா இப்போ அவன் கார் பேக் சீட்டுக்குலாம் போய் உட்காரணும் நம்ம சொல்லும்போது இப்போ நம்ம கண்டி அங்கே போய் உட்காந்துட்டுனா மாட்டிப்போ சொல்லிட்டு நான் இப்போ உனக்கு ஒரு சொல்கிறேன் பாரு சொல்லி அங்கே இருக்க ஒரு கார் டாக்ஸியை பிடிச்சி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணும்போது அப்படி போங்க எப்படி போங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கோவாங்களாம் டென்ஷனே இல்லாமல் அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். இப்போ இப்படியே
ஃபாலோ பண்ணிட்டு அங்கே ஒரு இடத்துல 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே தான் அந்த மியாங்கும் காரை விட்டு இறங்கிட்டு எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கான். உடனே அங்கே பக்கத்துலேயே நம்ம கோங்க என்ன பண்ணிகிட்ருக்கான்னா அங்கே 2 பேர் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்துனே அவனுக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு போல். உடனே நம்ம டோய்கிட்ட போய் நம்ம காஃபி கொடுக்கலாமா கேட்குறான். உடனே நம்ம டோயும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, உனக்கு காஃபி கேட்குதா சொல்லணுன்னே நம்ம கோங்கோ எனக்கு மியாங்கோட எனக்கு காஃபி தான் முக்கியம், இப்போ நான் காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நம்ம டோய்க்கு என்ன பண்ண தெரியல, கையை பிடிச்சி வைக்கிறாங்க. அப்போ கூட எப்படி கட் பண்ணாங்கன்னா பார்த்தா நம்ம கோவாங்க எப்படியே காஃபி வாங்கிட்டு இருக்கான். உடனே நம்ம கோவாங்க மட்டும் தனியாக காஃபி குடிக்கிற பார்த்துல நம்ம டோயும் இப்போ எனக்கு மட்டும் காஃபி தரல உனக்கு மட்டும் குடிக்கிற சொன்னே நம்ம கோவாங்க அதை பார்த்துட்டு டப்புன்னு காஃபி குடிச்சிடுறான். உடனே நம்ம டோயும் ஏன் இப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ அப்படியே மியாங்க எங்கேயோ போகிறான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டெலிபோர்டேஷன் பவர் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண உடனே அப்படியே ஒரு ஃபோட்டோ பூத்துக்குள்ளே தான் வந்துடுறாங்க. டப்புன்னு பார்த்தா அங்கே நம்ம டோய் சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் வந்தோன்னா இதுமாரி ஏதாவது இடத்துல தான் வரும், ஏன் நம்ம பெரிய ஹாலுக்கெலாம் போக மாட்டோமா, உன் பவர் வச்சு நீ தானே கண்ட்ரோல் பண்ணுற சொல்லும்போது நம்ம கோவங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சொன்னோன்னே அங்கே இருக்க குடிச்ச காஃபி கப்பையும் எடுத்து நம்ம டோயோட ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது எப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா மியாங்க ஏதோ விஷயத்தை தேடி வந்திருக்கான். அதை பார்த்தா அங்கே அந்த விஷயம் இல்லைனால அவன் டென்ஷன் ஆகிட்டான். உடனே பின்னாடி இருந்து நம்ம டோயும் கோவங்க நோட் பண்ணதை பார்த்துட்டான். ஆனால் யார் நோட் பண்ணுறது தெரில ஒன்றும் அவனுக்கு. உடனே சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலான்னு போகிறான். இப்போ அந்த 2 பேருக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போ நம்ம வசமாக மாட்டிக்கிட்ட சொல்லும் போதே உடனே நம்ம கோவாங்கோட பவர் யூஸ் பண்ணால் அதுவும் யூஸ் ஆகல. என்னாச்சு உன் பவர் கேட்குறாங்க. இப்போ நம்ம கோவாங்க என்ன பண்ணுறாங்க, டோய் கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணோடனே நம்ம அந்த மியாங்கோ பார்த்துட்டு சரி வேறு யாராவது தான் இருக்காங்க போல் சொல்லிட்டு அவங்க கம்மன் போயிடுறான். உடனே யார் இருக்காங்க கூட சரியாக மியாங்க பார்க்கல. அங்கே யாரோ இருக்காங்க மட்டும் தான் உனக்கு தெரியுது. அது வேறு தெரியாமல் ஃபோட்டோ பூத்தில் இருக்க ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ பிடிச்சிது. உடனே நம்ம கோவாங்கோ நான் ஒன்றே சாதமாக இது பண்ணல, உன்னை காப்பாற்றுறது தான் பண்ணேன். இப்போ கண்ணே நான் ஒன்று இது கிஸ் பண்ணலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து மாட்டியிருப்போம் மியாங்க கேட்டால் சொன்னேன். நம்ம டோயும் அதெல்லாம் ஓச்சு பார்த்துட்டு ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், நல்ல வேலை நீ என்னை காப்பாற்றிட்ட சொல்கிறாங்க. உடனே உன் பவர் ஏன் இப்போல்லாம் யூஸ் ஆக மாட்டேங்குது, என்னாச்சும் உன் பவர் கேட்டோன்னே உடனே நம்ம கோவாங்கோ அதான் ஒன்று எனக்கே தெரியல சொல்கிறாரு. உடனே நம்ம டோயும் சரி நம்ம மியாங்க ஃபாலோ பண்ணலாம் சொல்லிட்டு மியாங்க ஒரு லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம கோவாங்கு அந்த ஃபோட்டோ பூத்துலேருந்து நம்ம டோயும் கோவாங்க கிஸ் பண்ண ஃபோட்டோ வந்து அங்கே இருக்கும். இது மியாங்க கையில் கிடைக்கூடா சொல்லி நம்ம கோவாங்கு எடுத்து வச்சுப்பான். உடனே நம்ம கோவாங்கோ நம்ம டோய் கூட சேர்ந்து அந்த லாக்கரை போய் பார்க்கலாம். பார்த்தா அந்த லாக்கருக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அப்போ என்ன வந்து இங்கே தேடிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டின அந்த ஒரு பெக்கர், அதாவது ஒரு லேடி தான். அந்த லேடியை பாட்டினே கோவாங் நீ எப்படி இங்கே வந்த, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் இருக்க, போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்கிறாரு. உடனே லேடியோ டோவியை பார்த்து நீங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாது கிளம்புங்க, இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. உடனே நம்ம டோயும் எல்லா விஷயம் தெரியும்னா அப்போ நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நம்ம கோவாங்க அதை நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெக்கர் தானே சொல்லி நம்ம கோவாங்க கேட்குறான். உடனே அவங்களும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் கூட எனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சொல்லி அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. உடனே நீங்கள் ஏன் இங்கெல்லாம் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலையா கேட்கும்போது உடனே அவங்களும் இல்லையே என் வீடு இங்கே தான் இருக்குது, நீங்கள் தான் என் பிளேஸில் வந்துட்டுருக்கீங்க, என் வீடு இது ஃபுல்லாக தான் சொல்லி ஒரு கார்ட்போர்ட்லேயே ஒரு வீடு செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த வீடு எடுத்துன்னு போய் காமிக்கிறாங்க. இதுதான் என்னோடய வீடு, என் பிளேஸில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க சொல்லி காமிக்கிறாங்க. உடனே நம்ம கோவாங்க டோய் கிட்ட இங்கே இருந்தால் அவங்க ஏதாவது பைத்தியம் மாரி பேசிகிட்டு இருப்பாங்க, வா கிளம்பலாம் சொன்னி அந்த லேடியும் நம்ம கோவாங்க பார்த்து ஒரு விஷயம் அணிஞ்சு எறியுதுன்னா சீக்கிரமாகவே முடிவு வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம கோவாங்க கிட்ட சொல்லி நம்ம கோவாங்க அது கொஞ்சம் வில்லங்கமாக தான் இருக்குது. உடனே 2 பேரும் வெளியே வராங்க. அப்படியே 2 பேர் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ரோஸ் மட்டும் முளைக்காமல் இருக்குது. நம்ம கோவாங்க நம்ம டோயோட ஹேண்டை யூஸ் பண்ணி அதாவது பவர் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவரை வந்து முளைக்க வைக்கிறான். அதை பார்த்தோன்னே இங்கெல்லாம் என் பவர் யூஸ் ஆகுது, ஏன் அங்கே மட்டும் என் பவர் யூஸ் ஆகல சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் வச்சுட்டு போனே அந்த ஃப்ளவர் வாடிடுது. இப்போவே தெரியுது நம்ம கோவாங்க சுற்றி வேறு எதுவும் நடக்குதுன்னு. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கைஸ்.